Hi guys, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல காடை 65 எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பாருங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குல்ல. சோ இந்த ரெசிபி எப்படி பண்றது நான் சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்லி கொடுக்க போறேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா prawn 65 நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம். அது யாரும் பார்க்கல அப்படினா அதையும் பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். 7 காடை வந்து நல்ல ஸ்மால் பீஸா கட் பண்ணி எடுத்துறோம். அதல மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதெல்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது 2 ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மஞ்சள்தூள் இருக்கு பாத்தீங்களா, அது 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணனும். ரெட் சில்லி பவுடர் வந்து 15 மில்லிகிராம், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணனும். கொரியாண்டர் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பெப்பர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ 7.5 மில்லிகிராம், அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் கார்ன்ஃப்ளவர் 85 மில்லிகிராம், அதாவது 1/3 கப் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் மைதா வந்து 60 மில்லிகிராம், 1/4 கப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கர்டு இருக்குது பார்த்தீங்களா, தயிர் வந்து 60 மில்லிலிட்டர், அதாவது 1/4 கப் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேர்க்குற இந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டான லெவல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 7 காடைக்கு இது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ நீங்களும் வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான 65 ரெசிபி நல்ல டேஸ்ட்டில் கிடைக்கும். இதில் தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து கடையில் வாங்கி போடுறத விட இந்த மாதிரி ரெடி பண்ணி போடுற மிக்சர் வந்து ரொம்ப சூப்பரான 65 நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ லெமன் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மீடியம் சைஸ் லெமன் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துருக்கோம். அதை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சீரகம், சோம்பு, கரம் மசாலா இது எல்லாமே ஈக்குவலான லெவல், அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாமும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அதனால் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஒரு காடையிலையுமே உள்ளுக்குள்ளே அந்த லெக்லேருந்து எல்லாத்துலேயுமே கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இல்லாட்டி ஒரு இடத்துல தனித்தனியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ பவுடர் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதை நம்ம 1 மணி நேரம் அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் நல்லா 1 ஹவருக்கு மேலே நல்லா ஊற வச்சிட்டோம். நல்லா ஊற வச்சா தான் நம்மளுக்கு பொரிச்சு அதை சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச காடை எல்லாமே எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, நீங்கள் வந்து கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான கலரில் கிடைக்கும். அப்போ தான் நல்லா வெந்தும் இருக்கும். இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக வேகாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கருகாமல் கரெக்டாக நல்லா ஒரு ரெட்டிஷ் கலரில் வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.